துணியெல்லாம் திருடினது நாங்க தான் சார். இளமதி கடையில துணியெல்லாம் திருடினது நாங்க தான் சார். எங்களை கைது பண்ணுங்க. என்னது? என்ன உளறீங்க? ஆமா சார். நான் உளரல சார். இளமதி கடையில இருந்து ஏத்தின துணியெல்லாம் நான் தான் திருடினேன். அதை இவங்கிட்ட விற்கிறதுக்காகத்தான் விலை பேசினேன். மாப்பிள்ள காலாமா களத்தில் இறங்கிட்டாங்க போல. எஸ்ஐ சார், எங்களை பார்த்து முறைக்காம கொஞ்சம் அங்க பாருங்க. என்ன பாக்குற? அதான் துணியை திருடினவனுங்க 2 பேரும் சரண்டர் ஆயிட்டானுங்கல்ல. என் புள்ளைய வெளியில விடு. இங்க பாருங்க, நீங்க சொன்னதும் பரமனெல்லாம் விட முடியாது. பரமனை சம்பவ இடத்துல வச்சு கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். யாரோ 2 பேர் வந்து சொன்னதும் நான் பரமனை விட்டுற முடியுமா? ஓ அப்படியா? சரி, அதையும் பார்க்கலாம். இளமதி, நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் எழுதுங்க. யார் வந்தாலும் அவனை நான் விட மாட்டேன். நீங்க எழுதுங்க. பேசு பேசு. சார் 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 யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சார், அவனை அனுப்பியா? இல்ல சார், அது அவனை ஸ்பாட்ல பிடிச்சிருக்கேன் சார். இல்ல சார், அவன் மேல கேஸ். சார் 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 அப்படிலாம் இல்ல சார். சார், அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு சார். அதனால தான். ஓகே சார், பண்ணிடுறேன் சார். என்ன எஸ்ஐ சார், இப்ப என் புள்ளைய கூட்டிட்டு போலாமா? இல்ல, யார் வந்தாலும் விட மாட்டேன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். இப்ப கூட்டிட்டு போறேன். பரமா, வாடா போலாம். அப்புறம் ஒரு விஷயம், இதுக்கப்புறம் இந்த 3வது தெருவுல சைக்கிளை காணோம், 5வது தெருவுல ஆட்டோவை காணோம், 7வது தெருவுல ஆட்டுக்குட்டிய காணோன்னு ஏதாவது பொய் கேஸ போடணும்னு என் புள்ளைய தேடி நீ வந்த, இந்த கலாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். வா பரமா. பரமா, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு. இப்ப பார்த்தல எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பயம்தான் முதலீடு. என்னைக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போகுதோ அன்னைக்கு நாம தோத்துருவோம். அதனால எப்பவுமே கொஞ்சம் அலர்ட் ஆயிரு. சரிம்மா. அப்புறம் நீ ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. என்னைக்குமே எனக்கு நீதான், உனக்கு நான் தான்.
கான்ஸ்டபிள் சார் சார் இவனுங்களை பிடிச்சு உள்ள போடுங்க. ஓகே சார். ஏய் வாங்க. போங்கடா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வரோம். சரி அப்பா அங்க கிளம்புறோம் சார். வரோம் சார். நில்லு. உண்மை என்னன்னு தெரியாம உன் தம்பி பேச்சை கேட்டு என்ன சந்தேகப்பட்டல்ல? உங்க அப்பா முடியாம ரோட்ல கிடந்தப்போ எங்க போன உன் தம்பி? அவன் வந்து காப்பாத்துறானா? இல்ல நீ வந்து காப்பாத்துனியா? இல்ல இந்த போலீஸ் தான் வந்து காப்பாத்துனாங்களா? நான் வந்து காப்பாத்துனேன், மனிதாபிமானத்தோட. அதே கேள்வி கேட்டல்ல? பாரு, இந்த நிமிஷம் நான் சொல்றேன், உன் கடையில இருந்த துணியை நான் எடுத்ததா சந்தேகப்பட்டல, அத மாத்துறேன். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஏய், அங்க என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருந்தலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா செய்யாத ஒரு தப்ப செஞ்சத பொய் சாட்சி சொன்னல, விட மாட்டேன்டா உன்னை, விட மாட்டேன். இந்த திருட்டுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, இல்ல ஏன் என்ன சிக்க வச்சீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிச்சு காட்டுறேன். நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? விடுறா மாப்பிள, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். ஏன்னா மாமாவை முறைக்கிற? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? நீ இது வரைக்கும் எத்தனை பேரை தூக்கி போட்டு மிதிச்சிருப்ப? எவனாவது ஒருத்தன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லிருப்பானா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருப்பானா? ஒரு பொம்பளை புள்ள சிங்கம் மாதிரி சுத்தி நின்ற உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டால? டே வண்டு, ஏன்டா திருப்பி திருப்பி அதே சொல்ற? இல்ல மாமா, துணியை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னதே நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சு அந்த போலீஸ்கார ரிஷி தான் உள்ள புதி எல்லாத்தையும் சொதப்பிட்டான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நானும் மாப்பிள்ள மாதிரியே அந்த இளமதியை ரொம்ப நம்புறேன்டா. என்ன இருந்தாலும் அவன் நம்ம பரமனை விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு நம்ம மாப்பிள்ளையோட மனசையே உடைச்சிட்டான். அதான் நம்ம பரமனால தாங்கிக்கவே முடியல. அவ தம்பி அந்த பொடிய என்னமா வேலை பார்த்து வச்சுக்கிறான்? அவனுக்கு என்ன தெரியும் மாமா நம்ம அண்ணனை பத்தி? அண்ணனை திருடன்னு எப்படி சொல்லுவான்? அவனை வர ஆத்துறதுக்கு அப்படியே அவன் வாயை கடிச்சு துப்பிடுவேன். மாப்பிள்ளை தான் அடிக்கடி சொல்லுவான், பொண்ணும் மண்ணும் நமக்கு ரொம்ப தொலைவண்ணு. ஆனா அந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளைக்கு திருட்டு பட்டத்தை வாங்கி கொடுத்துருச்சு.